வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ். இப்போ என்னை நம்ம பார்க்க போகிற மூவி வந்து டிராகன் 2025 ரிலீஸ் ஆன ஒரு காமெடி ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ போதுமே நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறது தட் ஹெல்ப்ஸ் மீ லாட் கைஸ். உங்களுக்கு நிறைய மூவி ரிவ்யூஸோட அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து ராகவன் சொல்லிட்டு நம்ம பிரதீப் ரங்கநாதன் வந்து ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். ஸ்டார்டிங்கில் ஸ்கூல் ஸ்டேஜில் ரொம்ப நல்ல பையனாக இருந்தவர் வந்து ஒரு ஒரு மூமெண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் ரொம்பவே நட்டோரியஸாக வந்து மாறிடுறாரு. காலேஜில் வந்து வம்பிழுக்கிறது, அடித்தடி, லவ் பண்ணிட்டு சுற்றுறது, ஒரு மாதிரி அட்டன் பண்ணாமல் கிளாஸ் அட்டன் பண்ணாமல் கிட்டத்தட்ட இன்ஜினியரிங் படிக்கிற அவர் வந்து 48 பேப்பர் அரியர் வச்சுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு லெவல் போக அவரை காலேஜ்லேருந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. ஒரு சான்ஸும் தராங்க, 48 அரியரை வர செம்மில் கிளியர் பண்ணு, 3 மாதம் காலேஜ் அட்டன் பண்ணு, அட்டண்டன்ஸை ஃபுல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு காலேஜ் விட்டு வெளியே வந்த அவர் வேலைக்கு போகிற மாதிரி நடிச்சுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து காசு வாங்கிட்டு வீட்டில் கொடுத்து ஏமாற்றி இருக்கிற அவருக்கு வந்து இருந்த லவ்வை வந்து பிரேக்கப் ஆகுது. பிகாஸ் ஹீ இஸ் அ ஃபெயிலியர் அப்படின்ற அந்த விஷயத்தினால. தென் லவ் பிரேக்கப்புக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாது. அவர் வந்து அவங்களோட அந்த எக்ஸோட ஹஸ்பண்ட் வந்து 1,20,000 சம்பாதிக்கிறாங்களாம். ஸோ அதை விட ஒரு ரூபா அதிகமாக சம்பாதிச்சாகணும்னு சொல்லிட்டு ஃபேக் சர்டிஃபிகேட்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாரு, வேலைக்கு சேர்றாரு, 1 lakh மேலே சேலரி வருது. தென் அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அவர் உழைக்க ஆரம்பிக்கிறாரு. உழைச்சி ₹1 4 4 லட்சம் வாங்குற அளவுக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாரு. பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட லைஃப்பில் வந்து எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருக்கு. தென் அப்போன்னு பார்த்து ஒரு பொண்ணு வருது, பல்லவின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை பார்க்குறாங்க, பணக்கார வீட்டு பொண்ணு. தென் அந்த பல்லவி கூட பேசுகிறாரு. பேசினதுக்கப்புறம் எல்லாமே ஓகே. தென் இவர் காலேஜில் வரும்போது அந்த பிரின்ஸிபல் வந்து முறைச்சிட்டு தான் வந்திருப்பார் வெளியே வரும்போது, ஓகேங்களா. அண்டு வந்து ஒரு நாள் சிகரெட் விட போகிறேன் அப்படின்ற ஒரு நாள் ஒரு பேச்சு வரும். சிகரெட் எப்பவுமே வந்து இப்படி டாஸ் பண்ணி விடுவார். அந்த சிகரெட் போயிட்டு தன்னோட பிரின்ஸிபல் கார் மேலே விடுது. விழுந்ததுக்கப்புறம் யாரா இவன் பார்த்து, என்ன பிரதீப் இப்படி இருக்கான், சாரி என்ன நம்ம அதில் அவர் என்ன ரோல் ப்ளே பண்ணாலுமே அந்த அவரோட பேர் தான் எனக்கு வாயிலே வருது, ஏன்னே தெரியல. ஏன் நம்ம ராகவன் வந்து இங்கே இருக்கான். தென் அதுக்கப்புறம் வந்து அவரை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. போனதுக்கப்புறம் தான் தெரிய வருது, மனுஷன் வந்து வேறு லெவலில் வந்துட்டு இருக்கான் வாழ்க்கையை. காலேஜில் பார்த்ததும் இப்போ பார்த்ததும் ஒரே ராகவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அவர் ஃபோர்ஜரி பண்ணி தான் உள்ளே போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அங்கே வந்து ராகவனை வந்து மிரட்டிட்டு, ஸோ உனக்கு 2 ஆப்ஷன், ஒன்று உண்மையை ஒத்துட்டு வெளியே போயிரு, அப்படி இல்லைன்னா 48 பேப்பரை வர செம்மில் கிளியர் பண்ண 3 மாதம் டைம் இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து தன்னோட வீட்டில் வந்து பாம்பேல ட்ரைனிங்னு போய் சொல்கிறாரு. ஏன்னா ஆஃபீஸில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும்னு போய் சொல்கிறாரு. போய் சொல்லிட்டு 48 பேப்பரை கிளியர் பண்ணாரா இல்லையா அப்படின்றது இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் வந்து காமெடி ஓரளவுக்கு இருக்குது. லவ் டுடே மாதிரி ஃபுல்ஃபில் காமெடிஸ் இல்லைனாலுமே அங்கங்கே காமெடிஸ் இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்து இந்த விஜய் சித்து அவங்க கேங் வந்து ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. நம்ம பிரதீப் ரங்கநாதன் நல்ல ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். அவரோட அப்பா அம்மாவும் நல்ல ரோல். அதுக்கப்புறம் மிஷ்கின் சார் அவருமே பண்ணியிருப்பார். தென் வந்து 2 ஹீரோயின்ஸுமே இந்த படத்தில் நல்ல ரோல் தான் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஒரு மாதிரி கேஸ்டிங் வந்து எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக இருந்தது. தென் அதே மாதிரி வந்து எனக்கு ஆரம்பத்துலேருந்து இந்த ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அது என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுதான்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. நம்ம பிரதீப் ரங்கநாதர் ப்ரோக்கு வந்து இந்த சென்டிமெண்ட் சீன் மட்டும் வரவே மாட்டேங்குது. அது வர மாட்டேங்குதா இல்லை அவரோட ரியாக்ஷன் கெப்பாசிட்டி அவ்வளோதானான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா லவ் டுடேல அம்மா கிட்ட அழுகிற ஒரு சீன் வரும், அதுலேயுமே வந்து குனிஞ்சு அழுதுட்டு இருப்பாரு. ஸோ என்னடா சரி ஓகே ஓகே அப்படின்னு விட்டாச்சு. இதில் அப்பா கிட்ட அழுகிற சீன் ஒன்று வரும், நிறைய எமோஷன் சீன்ஸ் வரும். ஆனால் அப்பா கிட்ட அழுகிறது வந்து ஒரு மாதிரி ஒரு மெயினான சீன். அதுலேயுமே வந்து ஆக்டிங் ஏதோ கொஞ்சமாக இருக்கிற மாதிரி இருக்குது, மற்ற எல்லா எக்ஸ்பிரஷன் ஓகே. இந்த சேட்னஸ் மட்டும் இவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணணுமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து எனக்கு தோணுச்சு. அதுதான் தியேட்டரில் பார்க்கும்போது அந்த சென்டிமெண்ட் சீனை வந்து நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கும் போது எனக்கு இந்த ரியாக்ஷன் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரில. மேபி எனக்கு பார்க்க தெரியாமல் இருக்கலாம், இல்லை எனக்கு ஒருவேளை இப்படி தெரிஞ்சிருக்கலாம். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். ஏன் மற்றபடி படத்தில் வந்து ஃபன் இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் ஓகேவா பார்க்கலாம். டீன்ஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் கம்மி தான், சென்டிமெண்ட்ஸ் அது இது கம்மி தான். யங்ஸ்டர்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் படத்தை எடுத்திருப்பாங்க. ஒரு குட் வேல ஒரு குட் மாரல் சொன்ன ஒரு படம் நல்லாவே இருக்கும். ரியாலிட்டி ஓகேவாக இருக்கும். அண்ட் அதனாலேயே இது வந்து ஒரு ஆவரேஜ் மூவி. அதனால் இந்த படத்துக்கு நான் ஒரு 2.5 டோனர்ஸ் தரலாம். இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மிஸ்டர் நோபடி. சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டேஸ்.